ஐக்கிய அரபு அமீரக அமைச்சரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உற்சாகமாக வரவேற்ற காட்சிகளே இவை. 4 நாள் பயணமாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் வர்த்தக அமைச்சர் அப்துல்லா பின் தௌக் அல்மரி சென்னை வந்துள்ளார். இவர் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டில் பல்வேறு தொழில் முதலீடுகளை மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதேபோல் அமீரகத்தில் உள்ள தமிழர்களின் நலன் குறித்தும் இருவரும் கலந்துரையாடினர். இந்த சந்திப்பின் போது தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, தொழில்துறை செயலாளர் அருண்ராய் மற்றும் உயரதிகாரிகளும் உடனிருந்தனர். ஐக்கிய அரபு அமீரக நாட்டின் அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். காவிரி நதிநீரை மாதாந்திர அட்டவணைப்படி தமிழ்நாட்டுக்கு கர்நாடக அரசு வழங்க வேண்டும் என மத்திய அரசிடம் வலியுறுத்தியதாக தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். காவிரி நீர் பங்கீடு, மேகதாது அணை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீலை டெல்லியில் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தடையின்றி தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியதாக கூறினார். அப்போ நான் சொல்லிட்டேன், சார் இது ஒரே நாளில் கற்றுக்கிற சமாச்சாரம் இல்லை. இன்னைக்கே கூட போட்டு நாங்கள் கதைக்கல. இது ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் வருவோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணி வந்துடுச்சு எங்களுக்கு. இல்லைன்னா அந்த தண்ணி ஏன் வரலன்றக்காக சொன்னாவே நீங்கள் பயங்கிடுவீங்க. அதனால தண்ணி வந்தால் இப்போ டெம்பரரி ரிலீஃபாக நாங்கள் விட்டுறோம். மற்றபடி சொல்லிட்டு வந்துட்டோம். மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதி வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தியதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். எங்களுக்கு அது வரல, பர்மாவே அந்தங்க தோன்றி கர்நாடக கட்டுறதுனாலும் நாங்கள் எதிர்த்தே தீர்வோம். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்துக்கு நிதி ஒதுக்க கோரியதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். தென்காசி மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட கிருஷ்ணசாமி தோற்றது ஏன் என்பது குறித்து அந்த தொகுதி நிர்வாகிகளுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். மக்களவை தேர்தல் தோல்வி தொடர்பாக அதிமுக 2ஆம் கட்டமாக தொகுதிகள் வாரியாக ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி வருகிறது. இந்நிலையில் சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான MGR மாளிகையில் தென்காசி மக்களவை தொகுதி தோல்வி குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தென்காசி தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தோல்வி அடைந்தது ஏன் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களப்பணிகளை திமுகவுக்கு முன்பாகவே அதிமுக ஆரம்பித்துவிட்டதாக தெரிவித்தார். களப்பணி எப்பயே ஆரம்பிச்சிச்சு, திமுக முன்னாடியே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இதன் பின்னர் மாலையில் ஈரோடு மக்களவை தொகுதி பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். இதுவரை 27 மக்களவை தொகுதி பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி முடித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பெண் தாதா அஞ்சலையை மற்றொரு வழக்கில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷின் தோழியும் பெண் தாதாவுமான அஞ்சலை கைது செய்யப்பட்டார். சென்னை புளியந்தோப்பைச் சேர்ந்த பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை கொலை குற்றவாளிகளுக்கு பண உதவி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்பட்ட அஞ்சலை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு வழக்கில் பேசின் பிரிட்ஜ் காவல் நிலையத்தினர் அஞ்சலையை கைது செய்துள்ளனர். கந்துவட்டி வசூலித்ததாக அஞ்சலை மீது ஏற்கனவே இருந்த புகாரில் அவர் தலைமறைவாக இருந்த நிலையில் தற்போது அவரை கைது செய்த பேசின் பிரிட்ஜ் காவல் நிலையத்தினர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பெரம்பலூர் அருகே கருவின் பாலினத்தை கண்டறியும் கும்பலை மருத்துவத்துறை அதிகாரிகள் விரட்டியதால் ஒருவர் பிடிபட்டார். செங்குணம் கிராமத்தில் உள்ள மருந்தகத்தில் கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என்பதை சட்டவிரோதமாக கண்டறிந்து தெரிவிப்பதாக மருத்துவத்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அங்கு ஆய்வுக்கு சென்ற மருத்துவத்துறை அதிகாரிகளை கண்டு மருந்தக உரிமையாளர் உட்பட 2 தப்பி ஓடினர். மாடியில் பரிசோதனைக்காக அழைத்து வரப்பட்ட கர்ப்பிணிகளும் பாலினத்தை ஸ்கேன் வாயிலாக கண்டறிந்து தெரிவிக்கும் கடலூரைச் சேர்ந்த முருகன் என்பவரும் பிடிபட்டனர். 5000 ரூபாய் பெற்றுக்கொண்டு கருவின் பாலினத்தை தெரிவித்து வந்ததாக பிடிபட்ட முருகன் ஒப்புக்கொண்டார். இல்லை, அதான் ஆக்சுவலாக உங்களுடைய ஒர்க் என்ன? இதில் இவங்களை கூட்டிகிட்டு வந்து ஸ்கேன் பண்ணி என்ன குழந்தைன்னு பார்த்து சொல்லுவாங்க. சரி, இதில் உங்களுக்கு எவ்வளோ கமிஷன்? ஒரு 5000 ரூபாய். சரி, இங்கே பேஷண்ட் இங்கே ஸ்கேன் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ? ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்கிறதுக்கு எவ்வளோ? நீங்களே ஸ்கேன் பண்ணுவீங்களா? ஸ்கேன் செய்வதற்கு பயன்படுத்திய இயந்திரங்களோடு அவரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கரூர் ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் ரோப் கார்பெட்டுகளில் 1000 அடி உயரத்தில் பெண் பக்தர்கள் மாட்டிக்கொண்ட காட்சிகள் தான் இவை.
குளித்தலை அருகே ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் பக்தர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரோப்கார் சேவையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக புதன்கிழமை தொடங்கி வைத்தார். ஆயிரம் அடி உயரமுள்ள மலையிலிருந்து கீழே வர 4 பெட்டிகளும் மேலே செல்ல 4 பெட்டிகளிலும் ஒரே நேரத்தில் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் மலையிலிருந்து கீழே வந்த ஒரு பெட்டியில் 2 பெண்களும் கீழிருந்து மலைக்கு சென்ற 2 பெட்டியில் 3 பெண்களும் பயணித்தனர். அப்போது பலத்த காற்று வீசியதால் ரோப்கார் பெட்டிகள் 1000 அடி உயரத்தில் அந்தரத்தில் சிக்கிக் கொண்டன. இதனால் ரோப்கார் பெட்டிகளில் பயணித்த 5 பெண்கள் அந்தரத்தில் சிக்கினர். இதனையடுத்து கீழே வந்த பெட்டியிலிருந்த 2 பெண்கள் உடனடியாக மீட்கப்பட்டனர். 1000 அடி உயரத்தில் 2 பெட்டிகளில் சிக்கிக்கொண்ட 3 பெண்கள் 2.5 மணி நேரத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டனர். கடலூரில் பாதாள சாக்கடைக்குள் துப்புரவு பணியாளர் இறக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாநகராட்சியில் பாதாள சாக்கடையில் அடைப்பை சீரமைக்கும் பணியில் ஒப்பந்த ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் பாதாள சாக்கடைக்குள் மூழ்கி மூச்சு முட்ட சுத்தம் செய்த பின்னர் வெளியே வரும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் சிவி ஆதித்யா விசாரணைக்கு உத்தரவிட்டதை அடுத்து மாநகராட்சி செயற்பொறியாளர் ரகுராம் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று அப்பகுதி மக்களிடம் விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து மாநகராட்சி ஆணையர் அனு பாதாள சாக்கடை ஒப்பந்ததாரரை நேரில் அழைத்து விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் ஒப்பந்ததாரரின் பதில் திருப்தி அளிக்காததால் அவரது ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்து உத்தரவிட்டார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மூத்த அமைச்சர் ஒருவருக்கு துணை முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார். மின் கட்டண உயர்வு மற்றும் ரேஷன் பொருட்கள் தட்டுப்பாட்டை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் தேமுதிகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் நடைபெற்ற போராட்டத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமை தாங்கினார். மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என பிரேமலதா வலியுறுத்தினார். கரண்ட் தர வக்கில்லை, கரண்ட் தர வெட்கமில்லை, கட்டணத்தை உயர்த்த வெட்கமில்லை, கட்டணத்தை உயர்த்த வெட்கமில்லை. ரேஷன் கடையில உடனடியாக பொருட்கள் கிடைக்க இந்த அரசு உடனடியாக ஆவணம் செய்யணும். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொடர்ந்து 3 முறை மக்கள் செய்த தவறால் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு சலுகைகள் கிடைக்கவில்லை என கூறினார். நல்ல உடல் ஆரோக்கியத்தில் அவர் இருந்தால்தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். எனவே அவங்க மூத்த அமைச்சர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவர்களுக்கு அவர் துணை முதல்வர் பதவியை கொடுக்கணும்னு சொல்லி தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். காவிரியில் உரிய நீர் திறந்து விடாத கர்நாடக அரசை கண்டித்தும் போராட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஜாஃபர் சாதிக்கின் மனைவியின் வங்கிக் கணக்கிலிருந்து தான் பணம் பெற்றதாக வெளியான தகவல் உண்மையில்லை என திரைப்பட இயக்குனர் அமீர் விளக்கம் அளித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்ட நிலையில் இதில் திரைப்பட இயக்குனர் அமீருக்கும் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக சென்னையில் உள்ள ஜாஃபர் சாதிக் வீடு, இயக்குனர் அமீரின் வீடு, அலுவலகம் உட்பட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சோதனை நடைபெற்றது. இந்நிலையில் இயக்குனர் அமீர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக்கின் மனைவி ஆமினாவின் வங்கிக் கணக்கிலிருந்து தனது வங்கிக் கணக்கிற்கு 1 கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை நடைபெற்றதாக கூறுவதில் எந்த உண்மையும் இல்லை என கூறியுள்ளார். இந்த வழக்கில் தொடக்கத்திலிருந்தே முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் தன்னை இந்த வழக்கில் சிக்க வைக்க வேண்டும் என சிலர் விரும்புவதாக அமீர் தெரிவித்துள்ளார். எந்தவிதமான சட்டவிரோத செயல்களிலோ சட்டவிரோத பண பரிமாற்றத்திலோ எப்போதும் ஈடுபட்டது இல்லை என்றும் அமீர் விளக்கமளித்துள்ளார். கனமழை காரணமாக மும்பையில் பல இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ள காட்சிகள்தான் இவை. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த சில வாரங்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதன் காரணமாக மும்பை நகரின் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் மும்பை அந்தேரி சுரங்கப்பாதை மூடப்பட்டது. இதேபோல் கலீனா, செம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ராய்கட் புனே சாலையில் உள்ள தம்ஹினி காட் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது.
புனே புறநகர் பகுதிகளில் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளால் இதுவரை 4 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கனமழை காரணமாக பால்கர் மற்றும் ராய்கட் உள்ளிட்ட மாவட்டங்களில் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் ஒருநாள் ஆசிரியராக பொறுப்பேற்று மாணவர்களுடன் உரையாடினார். டெல்லியில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கேந்திரிய வித்யாலயாவின் 9ஆம் வகுப்பு மாணவர்களுடன் திரௌபதி முர்மு ஒருநாள் ஆசிரியராக மாறி கலந்துரையாடினார். மாணவர்களின் லட்சியங்கள் மற்றும் அவர்கள் விரும்பும் பாடங்களை பற்றியும் கேட்டறிந்தார். பின்னர் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைக்கும் முயற்சியில் அதிக மரங்களை நடுமாறு மாணவர்களை ஊக்குவித்தார். புவி வெப்பமயமாதல் குறித்து மாணவர்களுடன் உரையாடி நீர் பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். வளரும் பருவத்திலேயே புவி வெப்ப தாக்கம் குறித்து அறிந்து கொள்வதால் வருங்காலத்தில் புவி வெப்பமடைவது குறையும் என தான் நம்புவதாகவும் மாணவர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததாகவும் கூறி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அரசை கண்டித்து வருகிற 27ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக அறிவித்துள்ளது. மத்திய நிதிநிலை அறிக்கையில் பாஜக மற்றும் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு மட்டுமே அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மற்ற மாநிலங்களுக்கு எந்த ஒரு திட்டமும் நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னமும் தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் என்று பிரதமர் மோடியை சாடியிருந்தார். மேலும் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பதை கண்டிக்கும் வகையில் பிரதமர் மோடி தலைமையிலான நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இந்நிலையில் திமுக தலைமைக் கழகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கக்கிடும் வகையில் அமைந்திருப்பதாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. நிதிநிலை அறிக்கையில் மாற்றாந்தாய் போக்குடன் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக மத்திய அரசை கண்டித்து ஜூலை 27ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயரை தேர்வு செய்வதற்கான மறைமுக தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாநகராட்சி மேயராக இருந்த திமுகவை சேர்ந்த சரவணன், கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயராக இருந்த திமுகவை சேர்ந்த கல்பனா ஆகியோர் உட்கட்சி மோதலால் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர். இந்நிலையில் மாநில தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலாசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காலியாக உள்ள நெல்லை, கோவை மாநகராட்சி மேயர் பதவியிடங்களை நிரப்பும் வகையில் மறைமுக தேர்தல் நடத்த மாநகராட்சி கூட்டங்களை கூட்டுமாறு தொடர்புடைய மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாநில தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் பிற நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பதவியிடங்களை நிரப்பவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டிருப்பதாக மாநில தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கோவையில் மாநகராட்சி மேயர் பதவிக்கான மறைமுக தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிக்கான தேர்தல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடத்தப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் தகவல் தெரிவித்துள்ளார். கப்பலூர் சுங்கச்சாவடி விவகாரத்தில் டிஎஸ்பி தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாததால் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு 50% கட்டணம் விதிக்கும் அறிவிப்புக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றக்கோரி கடந்த 10ஆம் தேதி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலும் முடிவு எட்டப்படவில்லை. இதனால் சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி வரும் 30ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடத்தப்போவதாகவும் மீண்டும் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த இருப்பதாகவும் எதிர்ப்பு குழுவினர் அறிவித்தனர். இந்நிலையில் கப்பலூர் சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழுவினருடன் திருமங்கலம் டிஎஸ்பி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது கடையடைப்பு போராட்டம் மட்டும் நடத்திக் கொள்ளவும் முற்றுகை போராட்டம் நடத்தும் முடிவை கைவிடவும் காவல்துறை தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதை ஏற்க போராட்ட குழுவினர் மறுத்துவிட்டதால் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது.
நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்தது எப்படி என்பது குறித்து சிபிஐ அதிகாரப்பூர்வ விளக்கத்தை வெளியிட்டுள்ளது. அதன்படி வினாத்தாள் கசிவில் மூளையாக செயல்பட்ட பங்கஜ் என்பவர் ஹசாரிபாக் பகுதியில் உள்ள ஒயாசிஸ் பள்ளியில் மே 5ஆம் தேதி காலை புகுந்து நீட் வினாத்தாள்களை திருடியதாகவும் அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட வினாத்தாள்களை தேர்ந்த மருத்துவ மாணவர்களை வைத்து கேள்விகளுக்கு விடை தயாரித்ததும் தெரியவந்துள்ளது. கேள்விகளுக்கு விடை தயாரித்து கொடுத்த மருத்துவ மாணவர்களுக்கு பெரிய தொகை அளிக்கப்பட்டதும் சிபிஐ விசாரணையில் தெரியவந்துள்ளது. பங்கஜிடம் பணம் அளித்து வினாத்தாள்களை பெற்ற மாணவர்கள் அடையாளம் காணப்பட்டு சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 33 இடங்களில் சோதனை நடத்தியுள்ள சிபிஐ 36 பேரை கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருவதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.